ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சின்ன கருத்து சொல்லவா? நல்லா இருந்தால் ஏற்றுக்கணும், இல்லைன்னா திட்டக்கூடாது. சரியா? இப்போ கிராமத்துகளெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. குடி குடியை கெடுக்கும், குடிகாரன் பொண்டாட்டியை ஊர் பெயர் எடுத்துகிட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க. அதுக்கான அர்த்தம் சில பேருக்கு தெரியலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நீ அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியணுமா இல்லையா? அதனால சொல்கிறேன். குடி குடியை கெடுக்கும், குடிகாரன் பொண்டாட்டியை ஊர் பையன் கெடுக்கிறதுனா, குடிக்கிறவங்க குடிச்சிட்டு படுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ அவங்களோட பொண்டாட்டி வேறு ஒருத்தரை தேடி போகிறது தான். சரிங்களா? அதுக்கான அர்த்தம் இதுதான். சரிங்களா? அதனால் குடிக்கிறவங்க தயவுசெய்து குடும்பத்தையும் இழந்துடாதீங்க, நம்ம சந்தோஷத்தையும் இழந்துடாதீங்க. சரிங்களா? அதனால் நிறையா பாதிப்பு இருக்குது. இந்த ஒரு வார்த்தைனால எத்தனை அர்த்தம் வருது பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன். குடி குடியை கெடுக்கும், குடிகாரன் பொண்டாட்டியை ஊர் பைய கெடுப்பான். அந்த ஒரு சூழ்நிலைக்கு ஆம்பளைங்க யாருமே கொண்டு வந்து விட்டுறாதீங்க. சரிங்களா? நம்ம சந்தோஷமாக தான் இப்போ கிராமத்தில் இருக்கவங்க சொந்த பந்தம் சாதி சனம் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அது இடையில சில ஃப்ரெண்ட்ஸுகள்னால சில கஷ்டத்தினால நம்ம அந்த குடி பழக்கத்தை உருவாக்கிக்கிறோம். அந்த உருவாக்குறது நம்ம சந்தோஷத்தவே கெடுக்குதா இல்லையா? அதனால தான் இந்த பழமொழியை கிராமத்துகளில் சொல்லுவாங்க. சரிங்களா? முடிஞ்சால் ஏற்றுக்கங்க, இல்லைன்னா தள்ளி விட்டு போயிருங்க. ஆனால் திட்டக்கூடாது. ஓகேவா? பாய்.